Presenting the classics of Sam P. Chaladurai. Sam P. Chaladurai அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து. கர்த்தாவே, உமது வசனம் என்றென்றைக்கும் வானங்களில் நிலைத்திருக்கிறது. உம்முடைய வசனம் சமூலமும் சத்தியம். உம்முடைய வார்த்தை சமூலமும் சத்தியம் என்று சொன்னால், ஆரம்பத்திலிருந்து தேவனுடைய வசனம் ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்தில் ஆரம்பிக்கிறது. அங்கிருந்து அது உண்மை உள்ளதாக, சத்தியம் உள்ளதாக, முதல் வசனத்திலிருந்தே அது சத்தியம் உள்ளதாக இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஏன் முதல் வசனத்திலிருந்து என்று சொல்லுகிறார்? இன்றைக்கு வேதத்தை விசுவாசியாதவர்கள், அது தேவனுடைய வார்த்தை என்று நம்ப முடியாதவர்கள், இந்த காலத்திலே அவர்கள் தாக்குகிற ஒரு புஸ்தகம் இருக்கும் என்றால், அல்லது ஒரு அதிகாரம் இருக்கும் என்றால் வேதத்திலேயே அது ஆதியாகமம் 1 அதிகாரம். இன்றைக்கு அநேக வேதாம கலாசாலைகளிலேயும் செமினரிகளிலேயும் அது செமெட்டரியா மாறிடுச்சு. செமினரி, அங்க பிசாசு என்கிற நரி நுழைஞ்சு விட்டான். அங்க நுழைஞ்சு வேத வசனத்தை விசுவாசிக்காதபடிக்கு அவருடைய அறிவை குலைத்து குழப்பி நாசமாக்கி போட்டிருக்கிறான். இந்த 1 அதிகாரத்தை பற்றி தான் ரொம்ப கேள்விகள் எழும்புகிறது. வேதம் தேவனுடைய வசனம் இல்லைன்னு சொல்லி 1 அதிகாரம் 1 வசனத்தை எடுத்து அங்கேயே ஒழிச்சிடுறாங்க. அதை ஆகையால் தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உமது வசனம் 1 வசனத்திலிருந்து சத்தியம். ஆதியாகமம் 1 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து அது சத்தியம் என்று சங்கீதக்காரன் அப்படி சொல்லுகிறார். பாருங்க, இயேசு கூட இந்த உலகத்தில் இருந்தபோது பழைய ஏற்பாட்டை அதிகமாக சுட்டி காட்டி பேசினார். ஆதியாகமம் 1 அதிகாரம் மட்டும் தாக்கப்படவில்லை, முதல் 5 புஸ்தகங்களும் அதிகமாய் தாக்கப்படுகிறது. வேதாம கலாசாலைகளிலும் செமினரிகளிலேயும் முதல் 5 புஸ்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலே அவைகள் வெகுவாய் தாக்கப்படுகின்றன. அவைகளுக்கு பென்டடியூக் என்று அழைக்கிறார்கள். 5 புஸ்தகங்கள் மோசே அதை எழுதினார் என்று சொல்லி அதை வெகுவாய் தாக்குகிறார்கள். அதில் உள்ள காரியங்களை நம்ப மாட்டாங்க. சிவந்த சமுத்திரத்தை கடந்தாங்க, வானத்திலிருந்து மன்னா வந்தது, கல் அடித்தார்கள், அது தண்ணி வந்தது, இந்த மாதிரி அற்புதங்கள் எல்லாம் அவர்கள் நம்ப முடியாம இந்த முதல் 5 புஸ்தகங்களை வெகுவாய் அவர்கள் தாக்குகிறார்கள். ஆனால் இயேசுவை பாருங்கள். எத்தனை பேர் இயேசுவை நம்புறீங்க? இயேசுவை நம்புறீங்களா? இயேசுவை பாருங்க, சாத்தானால சோதிக்கப்பட்டார். உடனே இயேசு எங்க இருந்து கோட் பண்றாரு? உபாகமம் புஸ்தகத்திலிருந்து சுட்டி காண்பிக்கிறார். பாருங்க, இயேசு உபாகமம் புஸ்தகத்தை விசுவாசிக்கிறார். உபாகமம் புஸ்தகத்திலிருந்து சாத்தானிடத்தில் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அது எங்க இருக்குது? உபாகமத்தில் இருக்குது. இன்றைக்கு அதிகமாக தாக்கப்படுகிற அந்த முதல் 5 புஸ்தகங்கள் இருக்கிறது. அதுல ஒரு புஸ்தகம் உபாகமம். அதிலிருந்து இயேசு சாத்தானிடத்தில் பேசுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான்னு. சாத்தான் என்ன சொன்னான்? ஐயோ, அந்த உபாகமம் எல்லாம் நான் நம்புறது இல்லை, செமினர்ல போய் கேட்டுப்பாரு, அவங்க சொல்லுவாங்க தப்பு, அப்படி சொன்னானா? இந்த ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் மட்டும் பேசாத, அதுக்கப்புறம் பேசு, நான் ஒத்துக்கொள்றேன்னு சொன்னானா சாத்தான்? கிடையாது. சாத்தான் என்ன சொன்னான்? அதை விட்டுட்டான். அவனுக்கு தெரியாது சத்தியம் என்று. ஹலோ, ஜனங்களுக்கு தான் தெரியல சத்தியம். சாத்தானுக்கு தெரியுது உபாகமத்தில் எழுதி இருக்கிறது சத்தியம் என்று. உபாகமத்திலிருந்து இயேசு ஒரு வசனத்தை எடுத்து அவனுக்கு சொன்ன உடனே ஓடியே போயிட்டான். அப்புறம் கோபுரத்தின் உச்சியின் மேல போய் நின்று கொண்டு இங்கிருந்து கீழே விழு, தேவதூதர்கள் வந்து தாங்குவார்கள் என்று சொல்லுகிறான். அப்பவும் இயேசுவின் தேவனாய் கர்த்தரே, பரீட்சை பாராதிருப்பாயாக என்று சொல்லுகிறார். அதையும் உபாகமம் அதே அதிகாரத்தில் சொல்றார். இன்னொரு வசனத்தை கோட் பண்ற. ஒரு அதிகாரத்தை வச்சு, அந்த ஒரு அதிகாரத்தில் இருக்கிற 3 வசனத்தை வச்சு சாத்தான அன்னைக்கு ஓட ஓட விரட்டினாரு. அது எந்த அதிகாரம்? உபாகமத்தில் இருக்கிற அதிகாரம், உபாகமம் புஸ்தகத்தில் இருக்கிற அதிகாரம். இன்றைக்கு வெகுவாய் தாக்கப்படுகிற முதல் 5 புஸ்தகங்கள் இருக்கிறதே. சிவந்த சமுத்திரத்தை கடந்தார்கள், வானத்திலிருந்து மன்னா வந்தது, கற்பாறையிலிருந்து தண்ணீர் வந்தது, அவர்கள் 40 வருஷம் வனாந்திர யாத்திரை பண்ணார்கள். இதெல்லாம் நம்ப முடியாம கேலி பரியாசம் பண்ணுகிறார்களே. அப்படிப்பட்ட அந்த தாக்கப்படுகிற புஸ்தகத்திலிருந்து 3 முறை 3 வசனங்களை சொல்லி சாத்தானை ஓட ஓட விரட்டி அடித்தார் இயேசு. அவன் அந்த பக்கம் தலையை காண்பல. பிறகு 3 முறையும் சாத்தானிடத்தில் 3 வசனங்கள் உபாகமத்திலிருந்து தான் இயேசு பேசினார். இயேசு சொன்னார், இயேசு அதை விசுவாசித்திருக்கிறார். நாம விசுவாசிப்போமா, விசுவாசிக்க மாட்டோமா? இயேசு விசுவாசித்தா போதும், நாமும் அதை விசுவாசிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரத்துக்கு திருப்போம். இயேசு விசுவாசித்தார் என்று இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். மத்தேயு 19 அதிகாரம். அடிக்கடி பழைய ஏற்பாட்டிலிருந்து இயேசு பேசுகிறார். அதை விசுவாசியாமற் போயிருந்தால் என்றால் பேசியிருக்க மாட்டார். செமினரியில் ப்ரொஃபசர் சொல்றதை நம்ப கூடாது, இங்க இயேசு சொல்றதை இன்னும் அதிகமா நம்பலாம். இயேசு உங்களுக்கு ப்ரொஃபசரா இருந்தா எத்தனை பேர் நம்புவீங்க? ஹலோ, இயேசு உங்களுக்கு ப்ரொஃபசரா இருந்தா எத்தனை பேர் நம்புவீங்க? சரி, இயேசு ப்ரொஃபஸரா இருந்தா இப்படி தான் பேசியிருப்பார் அவர்.
19ஆம் அதிகாரம் 3-9 மத்தேயு 19:3-9. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை எந்த முகாந்திரத்தினாலாகிலும் தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, ஆதியிலே மனுஷரை உண்டாக்கினவர் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்பதையும், இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதையும் நீங்கள் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். நீங்கள் எதை வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் முதல் அதிகாரங்கள்ல வர்றது, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் வர்ற விவகாரத்தை சொல்றாரு அவர். நீங்கள் வாசிக்கவில்லையா? எதை வாசிக்கவில்லையா? ஆதியாகமம் புஸ்தகத்தை வாசிக்கவில்லையா? ஐயோ, அதை நாங்க விசுவாசிக்கலங்க, அதுல எக்கு தப்பா எழுதி இருக்குது. தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் எழுதி இருக்கு, அவர் வெளிச்சத்தை உண்டாக்குனார் எழுதி இருக்கு. இதெல்லாம் நம்ப ரொம்ப கஷ்டமா. நான் வாசித்திருக்கிறேன், நான் அதை நம்புகிறேன். நீங்கள் வாசிக்கவில்லையா? ஹலோ, வாசித்திருக்கீங்களா? வாசிக்கலையா? பரிசேயரை கேட்கிறார், நீங்க வாசித்தது இல்லையா? எங்க எழுதி இருக்கிறது? தேவன் மனுஷனை உண்டாக்கும் போது அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார் என்றும், இது நிமித்தமாக புருஷனானவன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று அவர் சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இதை விசுவாசிக்க மாட்டேன், அதை விசுவாசிக்க மாட்டேன். இயேசு விசுவாசத்தா நானும் விசுவாசிக்க போறேன். அதுதான் என்னுடைய நிலை, என்னுடைய பொசிஷன் என்ன. இயேசு விசுவாசித்தாரா? நானும், எல்லாரும் சொல்லுங்க பாப்போம், இயேசு விசுவாசித்தார், நானும் விசுவாசிக்கிறேன். இயேசு தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார், நானும் விசுவாசிக்கிறேன். ப்ரொஃபசர் இல்ல நமக்கு மாதிரி, இயேசு தான் நமக்கு மாதிரி. இயேசு சொன்னார், வாசிக்கவில்லையா? ஆமா, நான் வாசிக்கிறேன். இயேசு வாசித்திருக்கிறார், அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார், அதன்படிதான் போதிக்கிறார். இப்படி இருக்கிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமா இருக்கிறார்கள். இயேசு என்ன சொல்றார்? நான் வாசித்திருக்கிறேன், வேதத்தில் இப்படி சொல்லி இருக்குது, ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று ஆதியாகமத்தில் சொல்லி இருக்கிறது. முதல் சில அதிகாரங்களுக்குள்ளாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசித்து நான் விசுவாசிக்கிறேன். இப்படி இருக்கிறபடினால், அதை விசுவாசித்தபடினால், அதை நான் நம்புகிறபடினால் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் என்று வேத வசனத்தின்படி அறிவிக்கிறார். அது சொல்றதை நான் விசுவாசிக்கிறேன், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள். ஆகையால் தேவன் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார். டிவோர்ஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கேட்கறதுக்கு வந்தவங்களுக்கு இந்த பதில், வசனத்தை வாசித்திருக்கியான்னு கேட்கிறார். மனுஷனுடைய அநேக பிரச்சனைகளுக்கு தேவனுடைய வசனத்தில் பதில் இருக்கிறது என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஒரு பிரச்சனையோட வர்றாங்க, விவாகரத்து பண்ணலாமா பண்ணக்கூடாதா, தள்ளுதற்சீட்டு கொடுக்கலாமா கொடுக்க கூடாதா, வசனத்தை வாசித்தியான்னு கேட்கிறார். அது எந்த வசனம்? ஆதியாகமத்தை வாசித்தியா என்று சொல்லி கேட்கிறார்.